தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தின் முத்தான 3 பெரு விழாக்கள் அறிவிக்கப்பட்டு 21/9/2026 அன்று மாலை 3 மணி அளவில் விழுப்புரம் செஞ்சி மெயின் ரோடு கொய்யாத்தோப்பு அருகில் உள்ள விவிவி சக்தி மகாலில் நடைபெற்று முப்பெரும் விழாவில் விவசாயம் சார்ந்த பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் இனிப்பு மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா குத்துவிளக்கு ஏற்றி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் விலை உயர்ந்த சேலைகள் வழங்கப்பட்டன.
மாநில தலைவர் பாசப்பரிமளம் பேசுகையில், நம் விவசாய மக்கள் தொடர்ந்து வறுமை கோட்டின் கீழே உள்ள நிலையில் தலைவர் அவர்களின் ஒரே ஒரு குறை உள்ளதாகவும், அதுதான் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பற்றி மட்டுமே என்று சிறப்புரையாற்றினர். விவசாயிகள் மனமகிழ்வோடு மாநில தலைவர் அவர்கள் உரையை கேட்டு, இன்று முதல் நாங்களும் நம் சங்கத்தில் இணைந்து செயல்படுவோம் என்று கூறினர். அதுக்கு என்ன வழி இருக்கு தம்பி, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அது எப்படி அவங்க செய்யலாம்னு கேட்கலாம். உறவு சொல்லி பேசுறாங்க தலைவர் எப்படின்னு கேட்கலாம். இங்க இருக்கிற 100 பேர் கூட தொடர்ந்து அடுத்த எல்லாருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு. தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. உங்க ஆக்டிவிட்டில என்ன போயிட்டு இருக்கோம் அது தனி. அது இல்லாம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்காருன்னா தம்பி, மாமா பஞ்சாயத்து உறவு சொல்லி அல்லது தலைவரே சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் உதவ தயாராக இருக்கோம். குறைஞ்சபட்சம் 10,000 to 20,000 ரூபாய்க்கு வழிபடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் உழைக்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் நிலத்தில் பயிரிட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் பயிரிட்டா 4 மாசத்துக்கு கழிச்சு ஒரு 15,000 கிடைக்குமான்றதே கஷ்டம். எல்லாருக்கும் தெரியும். மாசம் ஒரு 20,000 சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக உழைச்சா தப்பு இல்லை. ஒரு 20,000 ரூபாய் மாசம் வருமானம் வந்தால் நீங்க எல்லாமே படிக்கலாம். உங்க பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். உங்க பேர பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். இதெல்லாம் இருக்க வேண்டும் எனக்கு மனசு கூட. ஆனால் உங்களுக்குள்ள எனக்கு மற்ற செல்வங்கள் எல்லாமே ஓரளவுக்கு போகும். நான் அதுக்காக ஒரு 500 கோடி 1000 கோடி வச்சிருக்கேன். என்னுடைய அன்றாட உணவுக்கு அன்றாட தேவைக்கு என்னவோ அதை நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன். உங்க பிள்ளைங்களையும் அப்படி வளர வேண்டும். உங்க குடும்பமும் நல்லா மேலும் அவங்க பேசுறோம், தொடர்ந்து பேசுவோம். அதன் ஒரு பகுதியாக நம்மளுடைய விதை உளுந்தெல்லாம் இருக்கு இல்லையா, உளுந்தெல்லாம் நம்ம போய் கமிட்டியில போட்டு வந்தோம். 4,000 5,000 அதெல்லாம் மதிப்பு கூட்டி வைக்கிறது. அதுக்கு சில நிறைய. அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் இதுவரை இருந்த நிர்வாகிகளுக்கு பதவி உயர்வு அளிப்பது, புதிதாக வரும் நிர்வாகிகளுக்கு பதவி கொடுப்பது மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை துரிதப்படுத்துவது போன்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் பாசப்பரிமளம், விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டிப்பன், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் சரவணன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் முருகன் போன்றவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலில் நமது சங்கத்தின் நியமனமான கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது என்ற ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. ஒரு 50 ஆண்டு 75 ஆண்டு காலமா யாருமே சொல்லி புரியுறாங்க, கொஞ்சம் செய்யறாங்க. நம்ம யாரையும் இல்ல. விவசாயினா எல்லாரும் கிள்ளைக்கீரையா பார்க்கணும். அரசு ஊழியர்கள் மேஜர் என்னன்னா அரசு ஊழியர். எல்லா அரசு ஊழியர்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஊழியர் இருக்காங்க. அவங்க இந்த லஞ்சம் கேட்கறது, பஞ்சம் கொடுக்கலாம், எதுவுமே கொடுக்கல, பஞ்சம் பார்க்குது. இப்போ 2026 தேர்தல்ல அதுக்கு முன்னாடி நம்ம சங்கத்துக்கு விவசாயிகளுக்கு யாரு செவி சாய்த்து அவர்களுக்கு விவசாயிகளுடைய நலன் தெரியுது. இப்போ நிறைய கெட்டு போல, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் யாரும் நிறைவேற்றுறாங்களோ, ஒருவேளை இந்த ஆட்சி நிறைவேற்றிட்டா இந்த ஆட்சி விவசாய கிட்டத்தட்ட இந்த சங்கத்துல 30,000 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 3 வருஷமா உறுப்பினர் சேர்க்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த மீட்டிங் என்னன்னா அதுதான் நம்ம பேச. இன்னும் புதுசா உறுப்பினர்களை சேர்க்கணும், பஞ்சாயத்து தலைவர்கள் போடணும், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் நிறைய செலவு பண்ணிட்டு பஞ்சாயத்து தலைவர் ஆயிடும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அடிச்சு வாங்கினாலும் அவர் செலவு பண்ணலாம் பண்ண முடியும். இப்ப நாங்க பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு வந்துடும். அவர் ஏதாவது சம்பாதிச்சுட்டு போட்டோம். அதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய நல்ல நிதி உதவி திட்டங்களை கண்டிப்பா பஞ்சாயத்து தலைவர். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு பேரை கொண்டாடியும் சரி, நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவைகளை யாரு பூர்த்தி செய்யறாங்களோ அவர்களுக்கு வரும் காலங்களில் கண்டிப்பாக ஆதரவு தரப்படும். இல்லை என்றால்
விவசாய சங்கம் தனித்து நிற்கும். விவசாய சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதியில் தனித்து நிற்கும். ஒரு 5000 ஓட்டு வாங்கும். அதுதான் இப்போ டிசைடிங் அத்தாரிட்டி. யாரு ஜெயிக்கிறதுனாலும் இந்த ஒரு காலம் வரும் 26 எலெக்ஷன்ல 5000 ஓட்டு டிசைடிங் அத்தாரிட்டி. அதுதான் சொல்றேன். அரசு இங்கோ ஆர்ஐ இந்த மாதிரி இப்ப விவசாய சம்பந்தப்பட்ட அவங்க ஒண்ணு மாறிக்கணும், இல்லை மாற்றப்படுவார்கள். ஒண்ணு அவங்களே மாறிக்கணும். ஏன்னா ஒரு சிட்டா கேட்டா 500, பட்டா கேட்டா 5000, கொஞ்சம் இண்டிகேஷன் 50,000, 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க இந்த குரூப். இதெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தோட அடுத்த மீட்டிங்ல ஆதாரத்தோட வெளியிடுவான். எந்தெந்த அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கான். அதாவது ஒரு மணிகாரு உள்ள வரும்போது என்ன வசதியில் இருக்காரு, ஒரு 5 ஆண்டு பணியாற்ற பிறகு அவர் என்ன வசதியில் இருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் அதிபதியா இருக்காரு. அதெல்லாம் தோழன்